பாஸ்கர் கிருஷ்ணன் சார், இதுல நீங்க ரொம்ப சிறப்பம்சமாக எந்த இதெல்லாம் பாக்குறீங்க? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாமானியர்களுக்கான பட்ஜெட்டா இது இருக்குதான்னு சொல்றப்ப ஜி.ஆர். சேகர் சார் ரொம்ப விளக்கமா சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய பட்ஜெட்டினுடைய நிலவரம் ஒரு இலக்கை பயணித்து வைத்து தான் பயணிக்கிறாங்க அப்படின்றப்போ 2026-27 நிதியாண்டுக்கான இந்த பட்ஜெட் எதை இலக்கா வச்சிருக்குது? இலக்குன்னா ஒரு ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி தான். இது நிச்சயமாக ஒரு பரபரப்பான பட்ஜெட் இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு மிகவும் பிரபலமாக மிகவும் பரபரப்பாக நீண்ட நாள் விவாதிக்கக்கூடிய அளவுகளான ஒரு பெரிய திட்டங்கள் என்று தனியாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் 2-3 விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவு இருக்குது அப்படின்னு தோணுது. ஒன்று என்ன அப்படின்னா, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரைஸ், தமிழ் சொன்னால் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, மூன்றையும் இணைத்து ஒரு ஹை பவர் கமிட்டி ஒன்று, உயர் அதிகார குழு ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அதனுடைய கைட்லைன்ஸ் மிகவும் முக்கியமானதாக இருக்கும்னு தோன்றுகிறது. ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரி யாரும் பண்ணவே இல்லை. தனிப்பட்ட முறையில் அங்கங்கே ஆலோசனைகள், அறிவுரைகள்லாம் வழங்கியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரைஸ் மூன்றையும் இணைத்து கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவுக்கான ஒரு உயர் அதிகார குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அநேகமாக இனிமேல் இட் இஸ் கோயிங் டு டிசைட் ஆக்சுவலாக என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை, அந்த முன்னெடுப்பு, அந்த இனிஷியேட்டிவே ரொம்ப நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பார்க்குறேன். அவர்கள் என்ன பரிந்துரைகள் தரப்போகிறார்கள், அரசு எவ்வாறு நிறைவேற்றப் போகிறங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் முதல் படியாக இது மாதிரியான ஒன்று என்னென்னா, கல்வியும் வேலைவாய்ப்பும் தொழில் முனைவையும் ஒருங்கிணைக்கிற ஒரு புள்ளியை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். இப்போது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அது மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பாக பார்க்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இது வரைக்கும் அது பெரிதாக எங்கேயுமே பேசப்படவில்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தோணுது. அப்புறம் இரண்டாவது நம்ம முக்கியமாக பார்த்தது இந்த ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமாட்டிக் கேர் மையம். ஆக்சுவலாக ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைகளிலும் விபத்து மற்றும் ட்ராமாட்டிக் கேருக்கான ஒரு சிறப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 50% ரிடக்ஷன் கொடுத்துருக்கு. ஆமாம், 50%. அது முழுமையான இன்னும் தகவல்கள் வெளிவரவில்லை. எனவே இது வரைவு அறிக்கை தான் இது, அதனால் பின்னால் தான் வரும். ஆனால் நான் சொல்வது அந்த முனைப்பேங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். என்னென்னா, என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் இந்தியாவில் சாலை விபத்தில் மிகவும் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு சில மாநிலங்களே தமிழ்நாடும் ஒன்று. அதனால் இங்கே நமக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா சாலை விபத்துகள் நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தனிமனிதனையும் அவங்களோட குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிவாரணம் அளிக்கக்கூடியவர்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே விபத்து மற்றும் ட்ராமாட்டிக்காருக்காக சிறப்பு மையம் அமைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் சொன்ன ஒரு 50% விலை குறைப்பில் அது நடைமுறையில் மிகவும் சிறந்த ஒரு திட்டமாக பார்க்கிறேன். மூன்றாவது ரயில்வே பொறுத்தவரையில் ஒரு எக்ஸ்பிரஸ் காரிடார் சொல்லியிருக்காங்க. சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையிலாக. அநேகமாக அவங்க மீன் பண்ணி 7 இடங்கள் 7 பகுதிகள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2, சென்னை ஹைதராபாத், சென்னை பெங்களூர். அது இல்லாமல் வட மாநிலங்கள்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக பார்க்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரிந்தவரையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பொருளாதார ஆய்வறிக்கை வருகிற போது இஃப்எம் கரெக்ட் 2015-2016 ஆய்வறிக்கை நினைக்கிறேன், ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சரக்கு போக்குவரத்தில் வேறு எதையும் விட நம்ம ரயிலை அதிகம் பயன்படுத்தினால் நமக்கு வெகுவாக செலவு குறையும், உற்பத்தியாளர்களுக்கு செலவு குறையும், மிகவும் பாதுகாப்பானது, சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை சிறிதாக எடுத்து இப்போது எக்ஸ்பிரஸ் கார்டான்னு சொல்லிட்டு சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் பெங்களூருக்கு நடுவில் முதல்ல இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது சென்னை பெங்களூர் கூட எனக்கு பெரிதாக அது ஈர்க்கவில்லை. அதனால் சென்னை ஹைதராபாத்துக்கு மிக நிச்சயமாக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு சாலை மார்க்கமாக சென்னை பெங்களூருக்கு மிக அருகில் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தொழில்பேட்டை எல்லாமே ராணிப்பேட்டை, ஹோசூர் சேர்ந்து இருக்கிறது, மிக அதிக தொலைவு இல்லை அவர்களுக்கு. ஆனால் சென்னை ஹைதராபாத்துங்கிறது சாலை மார்க்கமாக கூட அதிகம் நீண்ட பயணம் உடையது. அது மட்டுமா இல்லாமல் அதுக்கு நேரடியான அந்த போக்குவரத்துக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் சென்னை ஹைதராபாத் எடுத்துங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக பார்க்குறேன். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஸ் காரிடாருங்கிறது பெரிய அளவிலே உற்பத்தி தளவாடங்களை கொண்டு செல்வதற்கும் பிற பொருட்களை கொண்டு செல்வதற்குமான அந்த சரக்கு, அந்த லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பென்சஸை வெகுவாக குறைக்கும். அதனால் உற்பத்தி நோக்கிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி நோக்கி ஒரு நல்ல முன்னெடுப்பாக அதை நான் பார்க்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். பேசலாம், முதல் பார்வையாக வச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், இதில் வருமான வரி தொடர்பான விஷயங்களில் ஒரு உச்சவரம்பு நிர்ணயிடுச்சு இல்லையா, அதுக்கு மேலே அதுக்குள்ளே எதுவும் கொண்டுட்டு போகலை அப்படின்ற ஒரு அம்சமும். ரெண்டாவது இவங்க என்ன செய்கிறாங்க, வருமானத்தை மறைத்தால் 100% அபராதம் அப்படின்ற ஒரு அதிரடியான நடவடிக்கையை சொல்கிறாங்க இல்லையா, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அது ஏற்கனவே பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வரக்கூடியது தான். என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இஸ் அஃபிடபிள் பை இட் செல்ஃப். நீங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு உறுதிப்பத்திரம் தான், ஒரு பிரமாண பத்திரம் தான். அதில் எப்படி போய் சொல்ல முடியும்? அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு வில்ஃபுல் கன்சீல்மெண்ட்டுங்கிறது மிக மோசமான ஒரு விஷயம். அரசாங்கம் உங்கள் வருமானத்துக்கு மீறி வரி விதிக்கிறது என்று சொன்னால்
மாதம் உங்கள் வருமானம் என்ன என்று அரசு கேட்கிறது. நீங்களாக முன் வந்து படிவம் தாக்கல் செய்கிறீர்கள். அந்த படிவத்தில் எப்படி நீங்களாக தெரிந்து ஒரு போய் சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு அபராதம் இருந்து தானே ஆகணும், அதுக்கு ஒரு தண்டனை இருந்து தானே ஆகணும். அதனால் அது ஏற்கனவே பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு வரக்கூடியது தான். இந்த மாதிரி ஒரு வில்ஃபுல் கன்சீல்மெண்ட் அப்படிங்கிறதும், தெரிந்தே போய் சொல்வது அப்படிங்கிறதும், தவறாக ஒரு தகவலை தருவது என்பதும் மிக நிச்சயமாக அபராதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று தான். அதனால் என்னை பொறுத்தவரையில் அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஆன் மாரல் கிரவுண்ட்ஸ், அது முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்படாத விஷயங்கள் அப்படின்னா, எனக்கு என்னவோ இந்த ஒரு பரபரப்பான திட்டங்கள் இல்லாததுங்கிறது வந்து ஒரு கான்சியஸ் டெசிஷனாக தோணுது. என்ன கான்சியஸ்? ஆமாம், என்ன அப்படின்னா பல வளர்ந்த நாடுகளுடைய வரவு நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காலங்காலமாக நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா பொதுவாக கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் பட்ஜெட்டில் அவங்க அறிவிக்கிறது இல்லை. சரிங்களா? பல ஆண்டுகளாக இந்தியாவில் அப்படி ஒரு நடைமுறை இருந்து வந்தது. அந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் என்று பார்க்குறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு சீர்திருத்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். சீர்திருத்த பொருளாதாரம் என்று வருகிற போது அங்கே கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கு இடமில்லை. அதனால் நாங்கள் சீர்திருத்த பொருளாதாரத்தில் அதிக கவனம் செலுத்துகிறோம், அதிக அக்கறை செலுத்துகிறோம், அது எங்களுக்கு நாட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இப்படி தான் சொல்ல முடியும். சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இப்போது கூட நான் சொல்கிறேன், இந்த ஒதுக்கீடு என்பது ஒரு வரைவு அறிக்கை தான் இப்போ சொல்லப்படுகிறது. இந்த ஒதுக்கீட்டுக்குள்ளே என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கிறது என்பது முழுமையாக இன்னும் வெளியிடவில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, கல்வி என்று வருகிற போது இப்போதும் கூட பல கிராமங்களில் இருந்து உயர்நிலை கல்வி என்று சொன்னால் அவங்க நகரங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. 8ஆம் வகுப்புக்கு மேலே வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உயர்கல்விக்காக வேறு இடத்து போக வேண்டியிருக்கிறது. கல்லூரி கல்விக்கு இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. இன்னமும் கூட கிராமங்களுக்கு வந்து சேரவில்லை அப்படின்னு ஒன்று பொருளாதார அறிவிக்கையில் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பட்ஜெட்டில் அது குறித்து ஏதோ ஒரு அறிவிக்கை வரும் பார்த்தோம், அதில் ஒன்றும் வரவில்லை. ஆனால் அதற்கான திட்டம் இருக்கிறது என்றால் எனக்கு தோன்றுகிறது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு ஏறளவுக்கு 50லிருந்து 100 பள்ளிகள் வரையிலே நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், ஹை ஸ்கூல்ஸ் கொண்டு வரக்கான திட்டங்கள் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரிங்களா? ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தயாராக இல்லை. ஆனால் அது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. நிதிநிலை அறிக்கை பொறுத்தவரை நாங்கள் ஒதுக்கீடுகளை தருகிறோம், அதற்கு மேலான திட்டங்களை பிறகு அறிவிக்கலாம் அப்படிங்கிறதா இருக்குது. பொதுவாக வளர்ந்த நாடுகள் அப்படி தான், நடைமுறை அப்படி தான். கவர்ச்சிகரமான திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் எப்போதுமே தருவதில்லை. அரசாங்கம் எந்த வழி செல்கிறது என்பதை மட்டுமே நிதிநிலை அறிக்கை குறிக்கும். நிதி ஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அது ஏன்னா கடந்த பட்ஜெட்டில் பீகாருக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டது, ஆந்திராவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போது அதனுடைய அடிப்படையிலாவது ஒதுக்கலாமா அப்படின்ற பார்வை தமிழகத்தில் இருக்கு. இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான செயலை தான் நான் பார்க்குறேன். என்னென்னா தேர்தலை மனதை வைத்துக்கொண்டு நிதிநிலை அறிக்கை தயாரிப்பது என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு அல்ல. அந்த ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை என்பதே அநேகமாக இந்த முறை மத்திய அரசு உணர்த்தி இருக்கிறது. ஆனால் தமிழகத்துக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இருக்கவே முடியாது. நிதி ஒதுக்கீடு தான் செய்யப்பட்டிருக்கிறது, திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. பொதுவாக திட்டங்களை அறிவிப்பதே நானே கூட வரவேற்பதில்லை. உங்களை பற்றி நிதிநிலை அறிக்கை என்பது என்ன அப்படின்னா இது ஒரு எஸ்டிமேட்டு, இது ஒரு டிராஃப்ட். இந்த ரெண்டையும் முதல்ல மனசை வச்சுக்கணும். இது வந்து ஒரு உத்தேச வரைவு அறிக்கை தான். இந்த உத்தேச வரைவு அறிக்கையிலே எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டுமா என்றால் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான நிதிநிலை அறிக்கையாக இருக்கும். பட்ஜெட்டிங்கில் நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கொண்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா, தயவுசெய்து திட்டங்களை விடுங்கள். உங்களுடைய போக்கு என்ன, உங்களுடைய ட்ரெண்ட் என்ன முதல்ல சொல்லுங்கள். திட்டங்களாக இல்லைன்னாலும் கூட குறிப்பாக தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தா நம்ம வந்து கல்ச்சரல் ஹப்பு பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து அதிவிரைவு ரயில் சேவையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர். இது ரெண்டுமே வந்து முதலீடுகளுக்கான ஒரு அம்சத்தையோ அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டமா இல்லைன்ற ஒரு பார்வை உருவாகும். இல்லை, திட்டமா இல்லை என்று நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. என்னமா வரப்போகிறது ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். எக்ஸ்பிரஸ் கார்டர் பற்றி நான் தொடக்கத்திலே சொன்னேன். இந்த எக்ஸ்பிரஸ் கார்டுங்கிறது இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ், ஒரு நல்ல தாட்டு தான் அது. அது எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படிங்கிறது போக போக தான் பார்க்க தெரியும். அதுவும் சென்னை பெங்களூரை விட சென்னை ஹைதராபாடுங்கிற எக்ஸ்பிரஸ் கார்டை வந்து மிக அதிக அளவில் பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் மிக நிச்சயமாக. அப்புறம் இந்த கல்ச்சுரல் ஹப் பொறுத்தவரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன், G20 அந்த மாநாடு இங்கே நடந்த போது அது சொல்லுவாங்க, அந்த சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு அறிக்கையை கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தேன் பேப்பரில். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சுற்றுலாத்துறை இன்னும் மேம்படுத்த வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள் சுற்றுலா தலங்களை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் சுற்றுலா மேம்படுத்துவதற்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த பேப்பரில் கொடுத்துருந்தேன். அதை ஒட்டி தான் வந்திருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது மாதிரியான கோரிக்கை பல சமயங்களே வந்தது. இந்த கல்ச்சுரல் ஹப் அப்படிங்கன்னா என்னென்ன, இட்ஸ் அன் அட்டெம்ப்ட் டு ஐடென்டிஃபை தி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஃபஸ்ட்டு. அதை இப்போ செய்திருக்கிறார்கள். இதன் பிறகு இந்த கல்ச்சுரல் ஹப்பை எப்படி மேம்படுத்த போகிறார்கள், எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தெரியும். இன்ஃபேக்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்ன, இது வந்து கோயின்சிடென்டல் விஷயம் தான். 4-5 நாட்களுக்கு முன்பாக போன வாரத்தில் திரு சசி தரூர் எம்பி அவர்கள் சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு மிக நல்ல ஒரு கட்டுரை இருந்தார்கள். ஒரு லீடிங் இங்கிலீஷ் டெய்லியில் வந்திருந்தது. அதில் இதே தான் அவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. சுற்றுலாத்துறை நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியும், எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஒரு முன்னெடுப்பாகத்தான் இதை நான் பார்க்குறேன். அதனால் நேரடியாக சொல்லப்படவில்லை என்றாலும் கூட இந்த கல்ச்சுரல் ஹப்புங்கிற அந்த அறிவிப்பை
முன்னெடுப்பு என்ன அப்படின்னா சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம்.